மத்தியில் வந்து முழுவதுமாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இடத்தில் ஒப்பு கொடுத்ததை நீர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவாய் நடத்தி கொடுத்தது போல ஏதோ சொல்கிறது, ஒரு கல்யாண வீட்டில முதலாவது அற்புதத்தை செய்வது போல காரியத்தில் இணைக்கப்படும் போகிறவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வேன். அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் முதல் இறுதி படிகமாக உள்ள வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். கையிலே கட்டுடைய வார்த்தைகள் அடங்கி வேத புத்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் பிறந்த பகுதியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இல்லை என்று சொன்னால் அதை கொஞ்சம் காது கொடுத்து கவனமாக கேளுங்க. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை கவனமாய் கேட்டு அதன்படி செல்வோமே ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே பாக்கியமாக இருந்தது மட்டுமல்லாமல் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 1-14 வரை சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். எனவே நமக்கு நன்மை உண்டாகும்படியான வழியை கொடுத்திருக்கிற அந்த கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியக்கூடிய அளவிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம். இது மனிதனுடைய சத்தம் அல்ல. வேத வார்த்தை என்பது கர்த்தருடைய வார்த்தை. வேத வசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தையாய் இயேசு நம்ம நடுவில் அவையை கடந்து வந்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். புருஷர்களும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் நாமத்தில் செபிக்கிறதாவே ஆமென். நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அருமையான ஐயா அவர்கள் திருமண நடத்தி கொண்டு அப்படி கேட்கக்கூடிய ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை அவர் கிருபை ஒருவராய் பெரிய அதிசயம். எல்லாம் ஒரு கையை உயர்த்தி ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை எழுதி நின்று கையை உயர்த்தி ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை. நல்லா கவனிக்க வேண்டும். இது ஒரு அதிசயம், பெரிய அதிசயம். பெண்ணுடைய ஐக்கியத்திலே வந்தது ஒரு பெரிய அதிசயம்.
நூற்றுக்கணக்கான மக்கள் வருவார்கள். இடையிலே சிலர் போய்விடுவார்கள். போய் சித்திரவதைப்பட்டு வருவார்கள். சிலர் சித்திரவதைப்பட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆனால் இவர்களை கர்த்தர் கிருபையாக வைராக்கியமாக நிற்க வைத்தபடியினார் இன்று அவருடைய மகளுடைய திருமணத்தை நாங்களும் பார்க்கும் எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தார். இதற்காக நான் கரங்களை கொட்டி அந்த தேவனை சேர்த்து அவரை நன்றிப்படுத்துகிறேன். இப்போது நன்மையானவர்களே, ஞானம் ஐயா, ஞானமுள்ள மரியாள். மரியாளை பற்றி வேறு சொல்லி இருக்கிறது. கிருபை பெற்றவளே வா, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதுபோல இவங்களும் ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாலிப பிள்ளைகள் நம்ம ஐக்கியத்தில் அநேகர் உண்டு. ஆனால் இவர்கள் எப்பவுமே நான் பார்க்கக்கூடிய அளவில் முன்ன உட்காந்துவாங்க. சில வாலிப பிள்ளைகள் ஓடி ஒழிச்சு எங்கேயாவது உட்கார்ந்து எடுத்துக்கணும். தப்பு தவறு உள்ளவர்கள். இது அப்படி கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக அதுபோல் அவங்க அப்பா வந்தால் தெரியும். அல்லேலியா சொல்லிகிட்டே இருப்பார். அவருடைய தாயார் அருமையானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த குடும்பத்தை சமாளித்து நடந்தார். அவருடைய சகோதரன் வாங்க 3 பேரும் வந்து சேர்ந்து போட்டு விட்டார். மாணவரை குறித்து எனக்கு தெரியாவிட்டாலும் அவர் முகத்தை பார்த்தா நான் ரொம்ப யோசித்தேன். இது அவங்க சகோதரனா இல்லை இது மாட்டேன். கிட்டத்தட்ட அவரை போகலாம் இவருக்கு இருக்கிறார். அதனால கர்த்தர் கிருபையாக மணமகனுடைய யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காரு, அவர் பக்கத்தில் இருக்காரு. யாரெல்லாம் வரீங்க? சித்திரம் இருக்காங்க. பெருமாள் சுதாசன் ஆபரணம் ஆகியோர் சாமி அவர்கள் செல்வம் பிரகாசம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முகம் எப்போதுமே எப்படி இருக்கலாம்? பிரகாசமாக இருக்கலாம். யோவான் 1:9 வசனத்தில் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அன்று அருமையானவர்களே, தேவன் ஆதாமை உண்டாக்கி 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 18 மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை. என்ன துணை? அருமையான பிரைட். தனியாக இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணை. அருமையானவர்களே, அப்பா அம்மா பிறந்த பிறகு சகோதர சகோதரிகள் மற்றும் படிக்கும்போது உடன் போனவர்கள் வாலிப வயது வந்தவுடனே அவருக்கு கட்டாயம் ஒரு ஏற்ற துணை வேண்டும். அது மாதிரி வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை வேண்டும். வாலிப பிள்ளைகள் உண்மையிலேயே பரிசுத்தமாக இருந்தார். பரிசுத்தமான வாலிப பையன் கிடைச்சிருக்கும். வாலிப பையன்கள் பரிசுத்தமாக இருந்தார். நல்ல ஒரு பரிசுத்தமான வாலிப பிள்ளை கிடைத்துவிடும். கிடைத்து விட்டால் வேதம் என்ன சொல்லுகிறது? இங்கே படிக்கிறோம் அருமையானவர்களே, அவர்கள் ஆண்டு கொள்வார்கள். என்ன செய்வாங்களா? ஆண்டு கொள்ளணும். தேவன் மனிதரை படைத்து ஆதியாகமம் 1:28 நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். அந்த ஏவாள் சட்டத்துக்கு இடம் கொடுத்தபடியினாலே அந்த ஆட்சியை பிசாசு பிடிக்கிறார். ஏசப்பா வந்து அந்த ஆட்சியை நமக்கு மறுபடியும் கொடுத்திருக்கிறார்.
அதனால இவர்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த பகுதியிலே இவர்கள் அவர்கள் பெற்றோர்களோடும் மற்றவர்களோடும் ஆளுகை செய்ய வேண்டும். அங்கே படிக்கிறோம் அருமையானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூடுதலாக என்ன தேடணுமா? சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய அரசு, தேவன் என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்று அதை நீங்கள் விரும்ப வேண்டும். விரும்பி அதில் நமக்கு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார், அதை உள்ளபடி நடக்க வேண்டும். 119வது சங்கீதத்தில் தங்கள் திருமணத்தை நாம் நிறைவுபடுத்தி வைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். இவர்கள் இன்று வாக்கு கொடுத்து வாக்குகளை கொடுத்து அவர்கள் கணவன் மனைவியாக மாறப் போகிறார்கள். ஏதாவது முகாந்திரமான தடை இருக்குமே ஆனால் சபையார் இரு குடும்பத்தினர் சொல்ல வேண்டும். இப்பொழுது சொல்லாவிட்டால் எப்பொழுதுமே சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கிறோம். 40 வீட்டாருக்கு 40 வீட்டா இந்த நாட்டில் எங்கே உட்கார்ந்துருந்தாலும் எழுதிவிட்டார். உங்களுடைய பிரைட் என்பவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஞானவழியால் என்றவர்களை மகளாக வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு முழு சமூகமான எந்த ஒரு தடையிலேயே எனக்கு சொல்கிறோம். அருமையான ஞானவழியாளுடைய அப்பா அம்மா மற்றும் சகோதரன் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, உங்கள் ஞான மரியாதைக்கு வீட்டு கொண்டிருக்கிற வைத்து என்பவரை உங்கள் வீட்டு மருமகனாக அவளுக்கு கணவனாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு எந்த ஒரு தடையிலேயே முழு சமாதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காவலாக. 2 பேரும் முன்னாக ஸ்தோத்திரம். ஞான மரியாதை மணமகளாக வாழ்க்கை தொழிலாக மனைவியாக ஏற்றுக்கொள்ள முழு சம்மதம், முழு சம்மதம் விருப்பம் தானா? அருமையான ஞான மரியாதைகள் அருகாமல் மீது கொண்டிருக்கிறார். வைத்தவர்கள் உங்களுடைய மகனாக வாழ்க்கை தொழிலாக விவாக புருஷனாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு முழு சம்பவம் தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்வதற்கு ரைட்டாகிய நான் ஞான மரியாதைகளை என்னுடைய மணமகளாக வாழ்க்கை மனைவியாக விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்ள முழு சம்பவம் தெரிவிக்கிறேன். எந்த ஒரு தடையும் என்று சொல்லுகிறேன். ஞான மரியாதையாகிய நான் ரைட்டாகிய இவரை என்னுடைய மணமகனாக வாழ்க்கை தொழில்களாக விவாக புருஷனாக ஏற்றுக்கொள்ள ஒரு சம்மதிக்கிறேன். ஒரு தடையும் இல்லை என்று சொல்லுகிறேன். இப்பொழுது ஒரு மலரை பிடித்து கொடுப்பதற்கு முன்பு வாருங்கள். மாப்பிள்ளை விட்டால் மாப்பிள்ளை வளரை எப்படிங்க, பெண் விட்டால் பெண் வளரை எப்படிங்க, ஒரு கையில் ஒரு கையில் கொடுங்க. ஊழியக்காரர்கள் வந்து சேர்ந்து நாம் ஜெபிக்கிறோம்.
வைத்தாயமா ஞானமறியவாகிய என்னுடைய மணமகளாக என்னுடைய விவாக மனைவியாக என்னுடைய துணைவியாக ஏற்றுக்கொள்ள என்னுடைய தடைகளை சபையில் சொல்கிறேன். என்னுடைய மணமகளாக வாழ்க்கை துணைவராக புருஷனாக ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு தடைகளையும் இப்பொழுது இவர்கள் தேவ சமூகத்தில் பார்க்கப்படுகிறார்கள். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் வாக்கு கேட்கிறோம். ரைட்டாகிய நான் என்னுடைய மணமகளாக ஏற்றுக்கொண்டு என் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எல்லா மகிழ்ச்சியும் வேத வசனத்தின்படி பிறர் முகம் பாராமல் உன்னை நேசித்து உண்மையான கணவனாக இருப்பேன் என்று சபையின் இரு குடும்பத்தினருக்கு உறுதியாக சொல்கிறேன். ஞானமறியாளாகிய நான் ரைட்டாகிய உண்மை என்னுடைய மணமகனாக வாழ்க்கை தொழில்களாக கணவராக ஏற்றுக்கொண்டு என் வாழ்விலும் தாழ்விலும் என் சுகத்திலும் துக்கத்திலும் என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் பிறர் முகம் பாராமல் உண்மை பற்றி கொண்டு உண்மையான மனைவியாக இருப்பேன். சபையின் நடுவில் உறுதியாக இன்று முதல் என் ஜபத்தினால் என்னுடைய அன்பினாலும் என்னுடைய உழைப்பினாலும் உன்னை போஷித்து காப்பாற்றி பிறர் முகம் பாராமல் வேத வசனத்தின்படி நடப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என்னுடையவைகள் அனைத்தும் முதலாவது கர்த்தருடையவைகள், இரண்டாவது உன்னுடையவைகள் என்று உறுதி கூறுகிறேன். ஞானமறியாளாகிய நான் என்னுடைய ஜபத்தினாலும் ரைட்டாகிய உங்கள் என்னுடைய ஜபத்தினாலும் என் அன்பினாலும் நான் உழைப்பினாலும் போஷித்து காப்பாற்றி பிறர் முகப்பாராமல் ஒன்றையே பற்றி கொண்டிருப்பேன் என்று சபையின் நடுவில் இரு குடும்பத்தின் நடுவில் உறுதி கூறுகிறேன். என்னுடையவைகள் அனைத்தும் முதலாவது கர்த்தருடையவைகள், இரண்டாவது உங்களுடையவைகள் என்று உறுதி கூறுகிறேன். அப்பா பிதாவை உறுதி வாக்குகளை ஏற்றுக்கொண்டு நரம்படி தோழி நடத்தி ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அனவாழ்வு பூமி வாழ்வு வாழ்வு அந்த வாழ்வு வாழ்வு மறுவிய சோழ வாழ்வு துணைக்கு இல்லாது தோகையுமாறு சுகமன மகளிர் வாழ்வு
மதியும் கர்த்தரே ஆனந்தம் மேகவே பேசவுதி ஆசீர்வதித்து செபித்து மணமகனுடைய கையிலே வேத புத்தகத்தை கொடுத்து நாம் சபையோடு ஒழுங்கின்படி வேத புத்தகத்தை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. பாஸ்டர் ஜெய் சுப்ரமணியன் செபிப்பார். துணிகள் மத்தியில் வாசிக்கிறவர்களாய் பெரிய சேரும் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணி ஏற்படுத்தும் சொல்லி நாளிலே முறையாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரில் இந்த நாளில் இந்த பிள்ளைகள் புது வாழ்க்கையை தொடங்க இருக்கிறார்கள். வாசிக்கிறோம். இந்த வாழ்க்கை முன்பாக இருக்கும்படி ஆசிரியரை தருணமே இந்த நாளில் இந்த பிள்ளைகளை கரத்தை பிடித்து நீர் இந்த பிள்ளைகளுக்கு முன் சென்று கோணலை செய்யாக்குகிறார். எல்லா கரணங்களுடன் சமமாக நமக்கு காணாத பிரயாணத்தில் வந்து மக்களின் குறைகளை நிறைவாய் மாற்றுவது இந்த நாளில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை காணப்படுகிற எல்லா குறைகளும் நிறைவாய் எல்லா ஆசீர்வாதத்தால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். எடுங்க
தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி அருமையான பிரைட் அவர்களும் ஞானமறியாத அவர்களும் முன்னதாக நிச்சயார்த்தத்திலே சொன்னபடி இன்று தேவ சமூகத்தில் வந்து வாக்கு கொடுத்து வரதவை கொடுத்து மறுபடியும் வாக்கு கொடுத்து கவர்மெண்ட் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டு கணவன் மனைவியாக மாறிவிட்டார்கள். இன்றிலிருந்து இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக இருப்பார்கள். தேவன் இணைத்ததை மனிதன் திரிக்காதிருக்க கணவன் இவர்களுக்காக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுப்பி நின்று கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்தோம். அப்பா, இவர்களை ஆசீர்வதி, இவர்களை ஆசீர்வதி, இவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. பருகி பெருகி பூமியை நிரப்பட்டும் இவர்கள் ஆழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, உம்மோடு கர்த்தாவே இவர்கள் சொல்றதை கேட்டு கர்த்தாவே 100 மடங்கு பலனை பெற்றுக் புறங்கள் ஏற்படாதபடி ஆனந்த கழிப்போடு வாழட்டும். உம்மோடு பாடுகளை செய்து உமாறு ஆடுகளை செய்யட்டும். கர்த்தாவே, கைவிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் பரிபூரணம் உண்டாக செய்ய ஆசீர்வாதமான மழை பெய்ய உதவி செய்ய ஆசீர்வதி. இரு குடும்பத்தை ஆசீர்வதி, வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே உலக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்று முதல் இவர்கள் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கிறார்.
இங்க பாருடே தம்பி, இங்க பாரு. வாங்க வாங்க வாங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே, பாதம் பணிந்து உம்மையை புகழ்